கலெக்டர் சார் இருக்காரு, அதனால அரசியல் வேண்டான்னு பாக்குறேன் நானு. அதாவது எந்த அரசியல் கட்சி புதுசா ஆரம்பிச்சாலும் சரி, பழசா இருந்தாலும் சரி, எல்லாரும் எங்களுக்கு போட்டின்னு சொல்றது திமுக தான். வேற யாரும் யாருக்கு போட்டின்னு சொல்றதே இல்லை. காரணம், அந்த அளவுக்கு மக்கள் மனதில் நிலைத்து இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு நேர்மையான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சியை முதலமைச்சர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் அவங்க திமுகவோட போட்டின்னு சொன்னாதான் தன்னுடைய இருப்பையும் தாங்கள் இருப்பதை மக்களிடத்தில் காட்டிக் கொள்வதையும் அவர்களால் முடியும் என்பதை உணர்ந்து அது போன்ற கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கலெக்டர் சார் இருக்காரு, அரசு நிகழ்ச்சியா இருக்கு. இருந்தாலும் நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன், 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை முதலமைச்சர்கள் தான் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டில் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை அமைப்பார்கள். அதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதனால வரக்கூடிய ஒரு புதிய கட்சியா இருக்கட்டும், பழைய கட்சியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு நீங்களே பாருங்க எவ்வளவு வாக்கு செய்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளவு அவங்களுடைய பர்சன்டேஜ் இருக்குங்கிறத நீங்க பொறுத்திருந்து பாருங்க. முழுக்க முழுக்க அரசுங்கிறது நீங்க பார்த்து இது மாதிரி ஒரு அரசாங்கம் நடந்திருக்கா? முதல்ல மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க, விடுபட்டவங்களுக்கு திரும்ப மனுக்கள் வாங்கி அதையும் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் விடுபட்டவங்களுக்கு திரும்ப மனுக்கள் வாங்கி கொடுக்குறாங்க. இப்ப அதுல விடுபட்டவங்களுக்கும் மேல்முறையீடு செய்யலாங்கிற ஒரு வாய்ப்பை முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க. ஆனா வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பிஜேபி அரசாங்கம் என்ன பண்றாங்க, தேர்தல் நேரத்துல அறிவிச்சுட்டு தேர்தலுக்கு முன்பாக கொடுத்துட்டு தேர்தல் முடிந்த பிறகு பயனாளிய எண்ணிக்கையை குறைக்கிறாங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் அப்படி இல்லை, பயனாளி எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய நோக்கம். அதுக்காகத்தான் தொடர்ந்து அந்த எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வர்றாங்க. அது விதிமுறைக்கு உட்பட்டு பயனாளியுடைய தேர்வு நடைபெறுகிறது. ஆகையால் அரசை பொறுத்தவரை மக்களுக்கான அரசாங்கமா இருக்கு, நேர்மையான அரசாங்கம், ஒரு நல்ல அரசை முதலமைச்சர்கள் வழிநடத்திட்டு இருக்காங்க. நிச்சயமா 2026 திமுக தான் வெற்றி பெறும். இரண்டாவது முறையாக முதலமைச்சர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். நீ பொறுத்திருந்து பாருங்க, அப்ப சொல்லுங்க என்கிட்ட.